இன்னைக்கு சிந்து பைரவி அம்மாவா பெரியம்மாவா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. என்னெல்லாம் நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக சிந்து பைரவியோட அம்மா அப்பா வந்திருக்காங்க. மகா நேரா சிவா கிட்ட போய் மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக இந்த சிந்துவோட அப்பா வந்திருக்காருடா, தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதையுமே பேசாத, நீ பாட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போயிரு, அதே மாதிரி மறு வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டா சரின்னு சொல்லி மட்டும் போயிடாத. அன்னபூர்ணி சொல்றாங்கிறதுக்காக எல்லாத்தையுமே செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது. சிந்துவோட வலையில விழுந்துட்டா அப்புறம் தப்பிக்கவே முடியாது, எப்படியாவது உண்மையை கண்டுபிடிச்சே ஆகணும். இவ்வளவு பெரிய விஷயத்தை இவ தனியாலா பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இவ பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள ஒரு வழி பண்ணாம விடவே கூடாது அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே அந்த வீட்டுல வேலை செய்யற பொண்ணு பின்னாடி இருந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஐயோ, நம்ம தான் சிந்துக்கு உதவி பண்ணோங்கிறது தெரிஞ்சா நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க. சிவாவும் ஹாஸ்பிட்டல் கிளம்புறாரு. அதை கீழே இருக்கிற எல்லாருமே பாக்குறாங்க. அன்னபூர்ணியும் பார்த்துட்டு, சிவா வாப்பா, உங்க மாமா அத்தை வந்திருக்காங்க, ஒரு வார்த்தை பேசிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க. சைட்ல இருந்து சிவாவோட அம்மா, போகாதடா, நீ பாட்டுக்கு கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டே இரு சிவா, அன்னபூர்ணி கூப்பிடுறாங்கிறதுக்காக அங்க போகாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சிவா என்ன நினைச்சாரோ தெரியல, அன்னபூர்ணி கூப்பிட்டோன்னே நேரா அங்க போயிடுறாரு. மகா உடனே எசக்கிக்கிட்ட அன்னபூர்ணி குரலை கேட்டோன்னே மகுடிக்கு சாயிர பாம்பு மாதிரி அப்படியே போயிடுறானேடா, எப்படி வசியம் பண்ணி வச்சிருக்கா பாரு என் மகனை அப்படின்னு பேசுறாங்க. மண்டபத்துல என்னென்னமோ நடந்துருச்சு மாப்பிள்ள, நீங்க அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, மறு வீட்டுக்கு கூப்பிடுறதுக்காக தான் நாங்க வந்திருக்கோம், சிந்துவை கூப்பிட்டு மறு வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்றாரு சிந்துவோட அப்பா. வரமாட்டேன்னு சொல்லிடுடா சிவா, தயவு செஞ்சு சரின்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு இங்க இருந்து மகா சொல்றாங்க. அன்னபூர்ணி மகா சொல்றத பாத்துக்கிட்டே தான் இருக்காங்க, வாயை சேர்க்கறதையும் பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்ன சிவா யோசிக்கிற, மறு வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி உங்க மாமா கிட்ட சொல்லு அப்படின்னு அன்னபூர்ணி சொல்றாங்க. பையன் உன் பேச்செல்லாம் கேட்க மாட்டான் அன்னபூர்ணி அப்படின்னு மனசுக்குள்ள இங்க நினைச்சிட்டு இருக்காங்க மகா. ஆனா சிவா என்ன பண்ணுவாரு, சரி மாமா வர்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க மகா. சிந்துவும் வர்றேன்னு சொன்னதை நினைச்சு கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளன்னு சிந்துவோட அப்பாவும் சொல்றாரு. என் பையன் எப்பவுமே நான் சொல்ற பேச்ச தட்டவே மாட்டான் அப்படின்னு அன்னபூர்ணியும் ரொம்ப பெருமை பாராட்டிக்கிறாங்க. நீங்களும் தான் மாப்பிள்ள பைரவியை கூப்பிட்டுட்டு மறு வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு ஆறுமுகத்தை பார்த்து கூப்பிடுறாரு. ஆறுமுகமும் பைரவியை ஒரு தடவை பார்த்துட்டு கண்டிப்பா வந்துடுறேன் மாமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாவே சொல்றாரு. என் கூட சேர்ந்து ஒன்னா வந்துட்டா என் கூட சேர்ந்து வாழ்ந்துட முடியுமா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க பைரவி. ரூம்ல சிந்து உட்காந்துட்டு இருக்கும்போது கண்டினியூஸா போன் வந்துகிட்டே இருக்கு. யார்கிட்ட இருந்துடா போன் வருது அப்படின்னு பார்த்தா ஸ்னேகா தான் திரும்ப திரும்ப சிவாக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப நேரமா போனை எடுக்காம அதுக்கப்புறம் போய் பார்த்தா ஸ்னேகா தான் கால் பண்றாங்க அப்படிங்கிறது தெரியுது சிந்துக்கு. திரும்ப திரும்ப கால் வரதை பார்த்துட்டு வேற வழி இல்லாம சிந்துவும் போனை எடுக்கிறாங்க. நான் ஸ்னேகா பேசுறேன், யார் பேசுறா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்னேகா. நான் சிவாவோட மனைவி பேசுறேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்து. அவ்வளவுதான், வந்ததே ஸ்னேகாக்கு கோவம். சிந்து, போய் சொல்லி தாலி கட்ட வச்சுட்டா சிவாக்கு நீ மனைவி ஆயிருவியா, இனிமேல் இந்த மனைவி கிணைவி நல்லா பேசிட்டு இருக்காத, உண்மையை சீக்கிரமா வெளியே கொண்டு வந்து உன்னை அந்த வீட்டுல இருந்து விரட்டாம நாங்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸ்னேகா. எதுவுமே பேசாம விட்டுறாங்க. டக்குன்னு சிவா வந்து யாரு போன்ல அப்படின்னு கேக்குறாரு. உன்னை எத்தனை தடவை நான் சொல்லியிருக்கேன், என் திங்ஸ் எதையுமே நீ எடுக்கக்கூடாதுன்னு, இன்னொரு தடவை என் திங்ஸ் எதையாவது நீ எடுக்கிறத நான் பார்த்தேன், எனக்கு அவ்வளவுதான் செம்ம கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து சிவா போயிடுறாரு. இதுக்குமே எந்த பதிலுமே பேச முடியாம நிக்கிறாங்க சிந்து. ஏன்னா எல்லா தப்பும் பண்ணது அவங்கதான். இருந்தும் அவங்க பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நேரா கோயிலுக்கு போறாங்க. சிவா பேர்ல அர்ச்சனையும் பண்றாங்க. கோயில்ல இருந்த பூசாரி, உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா, டாக்டர் தம்பி உன்னை கடத்தி கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணியும் அவர் நல்லா இருக்கணும், அவர் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிற பாரு, ஓ மனசுங்க, கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ண அவர் எங்க, அவர் மேல இருந்த மரியாதையே போயிருச்சுமா அப்படின்னு சொல்றாரு பூசாரி. இதுக்கும் எந்த பதிலும் பேசல. ஏன்னா மரியாதையை கெடுத்ததே இவங்க தானே. சுல்லான் அங்க திடீர்னு வர்றாரு. அவங்கள பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சிந்து. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டா அப்படின்னு சிந்து போய் சுல்லான் கிட்ட பேசுறதுக்கு உட்காடுறாங்க. சுல்லான் ஒரு மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு என்னடா ஆச்சுன்னு கேக்குறாங்க. நேஹா வந்து என்ன பார்த்தாங்க, என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க சிந்து. எனக்கு பண்ணது ரொம்ப பெரிய உதவிடா, அதை நான் எப்பயுமே என்னைக்குமே மறக்க மாட்டேன், அடுத்த ஜென்மம்னு ஒன்னு இருந்தா நீ எனக்கு தம்பியா பிறக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்துட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. சிந்துக்காக வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி புளிப்பு மிட்டாய் கொடுக்குறாரு சுல்லான். இவங்க ரெண்டு பேர் பேசுறத தூரத்துல இருந்து திடீர்னு பாக்குறாரு எசக்கி. இந்த சுல்லானுக்கும் சிந்துக்கும் நடுவுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு, சுல்லானை தட்டி தூக்குனா சிந்துவை ஈஸியா கவுத்தரலாம், என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாரு. ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிவாவோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல இருக்கிறத சுல்லான் பார்த்து சிந்து கிட்ட சொல்றாரு. நியூஸ் பேப்பர் வாங்கி இதுல என்னடா எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இங்கிலீஷ்ல எழுதியிருக்கு, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சுல்லான் சொல்றாரு. இவ்வளவு பெரிய ஆளா இருக்காரு, இங்கிலீஷ் படிக்க தெரியலையா என்ன? போட்டோவை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ரொம்ப அழகா இருக்காருல, ஏதோ பெரிய சாதனை பண்ணியிருக்காரு போல, அதனாலதான் நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, நான் வீட்டுல போய் எல்லார்கிட்டையும் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இங்க ஸ்னேகா அழுதுகிட்டே சிவாக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு ஸ்னேகா, அழுகாம சொல்லு அப்படின்னு சொல்றாரு. சிவா, மெடிக்கல் கவுன்சில்ல இருந்து உன்னை 6 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சிவா, எனக்கு அதை நினைச்சு ரொம்ப கஷ்டமா இருக்கு, உன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. என் மேலையா, நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேக்குறாரு.
சிந்துவை கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டதை யாரோ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இப்படி ஒரு ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. நீ உன் ப்ரொஃபஷனை எவ்வளவு லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும். இப்படி ஆயிடுச்சே சிவா அப்படின்னு பயங்கரமா அலறாங்க ஸ்னேகா. இதெல்லாம் கேட்டா தலையே சுத்துதே, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்தி கையில இருந்த மொபைல் போனை கீழே போட்டு உடைக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ரூம்ல இருந்த எல்லாத்தையுமே தட்டி விட்டுட்டு உட்காந்து அழுகிறாரு சிவா. ஸ்னேகாவும் இவ்வளவு சும்மா விடக்கூடாது சிவா அப்படின்னு சொல்றாங்க. இதோட இன்னைக்கு எபிசோட முடிச்சுட்டாங்க. அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னா, இதெல்லாம் தெரியாம படிக்கவும் தெரியாம நியூஸ் பேப்பரை கொண்டு வந்து எல்லார்கிட்டையும் காமிச்சு ஏதோ பெரிய சாதனை பண்ணதா சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சிவா கிட்டேயே வந்து உன்னோட போட்டோ நியூஸ் பேப்பர்ல வந்திருக்கிற டாக்டரே ஏதோ பெருசா சாதனை பண்ணிருக்க போல அப்படின்னு கேக்குறாங்க. கோவத்துல பலார்னு அரைஞ்சு என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்கன்னு சொல்றாரு சிவா. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்தடுத்து சிந்து பைரவில என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.